26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். இந்த நம்பர் 3ல பிறந்தவங்க எப்படிலாம் இருப்பாங்க? சாட்சாத் குரு பகவானே நீங்க தான். குருவுக்கு உங்களுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. நீங்க 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவங்க இது எல்லாமே குருவினுடைய சொரூபமா. 1, 2, 5, 7 லக்கியான தேதிகள். இந்த தேதிகள் தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். இந்த தேதியில தான் நீங்க வந்து புதிய நிறுவனத்துக்கான லைசன்ஸ் வாங்கணும். அந்த மாதிரி என்ன நல்ல விஷயமா இருந்தாலும் இதை வச்சுக்கோங்க. அல்லது இந்த நம்பர்ல பிறந்த யாராவது உங்க கூட இருந்தாங்கன்னா அவங்கள பக்கத்துல வச்சுக்கோங்க. கான்செப்ட். ஒரு ஓடாத கம்பெனி இருந்தது சார், நான் லோன் வாங்கி கொடுத்தேன், இப்போ நான் வாங்கி கொடுத்த நேரம் நல்லா ஓடுது, அதெல்லாம் உங்களுக்கு கைராசி. நீங்கள் தான் ஃபினான்சியர். உங்கள் கையால் எதை தொட்டாலும் பணம். ஸ்ரீ சக்கர ஹோமம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸ்ரீ சக்கரத்தை பிரதானம் பண்ணி ஸ்ரீ சக்கர ஹோமம் பண்ணுறது ரொம்ப 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 சூப்பர் உங்களுக்கு. அதை பண்ணி பாருங்க. 10, 5, 12 10, 5, 12 11, 9, 7 ரெண்டாவது ரோல 10, 5, 12 ரெண்டாவது ரோல 11, 9, 7 மூணாவது ரோல. பெரும்பாலும் உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிப்பதில்லை. இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். காரணம், பெரும்பாலும் நீங்கள் ஒரு தபஸ்வி மாதிரி தான். நீங்கள் ஒரு டிட்டாச்மெண்ட், தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நம்ம ஒரு புது கான்செப்ட் ஒன்று பேச போகிறோம். என்னென்னா நியூமராலஜி, எண்ணியல். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். நிறைய நியூமராலஜி படித்தவங்களுக்கெல்லாம் அது அடிப்படையாக அது சொல்லுவாங்க. இந்த முன்னுரையிலேயே அதை எழுதியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நம்பருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குங்க. நம்பருக்கு அவ்வளோ வேல்யூ. இப்போ 3ஆம் நம்பரில் இருக்கிறவங்களுக்கு நான் வேல்யூ என்ன? இந்த நம்பர் 3ல பிறந்தவங்க எப்படிலாம் இருப்பாங்க? சாட்சாத் குரு பகவானே நீங்கள் தான். குருவுக்கு உங்களுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. நீங்கள் தான் குரு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நம்பர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. மேலை நாடுகள்லாம் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற ஜோதிடத்தில் இது ஒரு சப் பிரான்ச்சாக தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நியூமராலஜி பெருகி வருகிறது. இப்போல்லாம் நீங்கள்லாம் கூட என்ன கேட்குறீங்க? இந்த என்ன நம்பரில் ஆரம்பிக்கலாம் சார்? நீங்கள் ஒரு டிஜிட் சொல்லுங்கள் சார். பேர் வைக்கிறது என்ன டிஜிட்டில் ஆரம்பிக்கலாம் சார்? இது பரவி வருகிறது. அவ்வகையில் இந்த 3ஆம் நம்பர் அப்படிங்கிறதுடைய சிறப்புகள் என்ன, நான் என்ன பண்ணால் சூப்பராக இருப்பேன், அதை பற்றி பேச போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயத்தை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அறிமுகம் பண்ணுறேன், உள்ளபடியே வாழ்த்துறேன். என்ன? ஐபிசி ஐயர் சர்வீஸ் அப்படின்னு நம்ம ஐபிசி பக்தி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ரொம்ப சூப்பரான விஷயம். நான் அதை கண்டு நான் உள்ளபடியே வியந்தேன், பிரமித்தேன். என்ன காரணம்? உங்கள் வீட்டில் கல்யாணம், காது குத்து ஆரம்பித்து கடைசி விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமான வேதமறிந்த எக்ஸ்பர்ட்ஸ், பண்டிதர்களை அவர்கள் கொடுக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போது உலக நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு, மலேசியாவில் இருக்கிறவங்க போன்றவர்களை ஏதேனும் ஒரு பிராயச்சித்த ஹோமங்கள் பண்ணிக்கணும், அல்லது உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும். இப்போ ஆஸ்திரேலியாலாம் நம்ம நெருப்பு வச்சு ஹோமம் பண்ணால் ஃபயர் அலாரம் அடிக்கும் சார். இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது? இருக்கவே இருக்குது நம்மளுடைய ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ். கவலை வேண்டாம், உங்கள் பண்ணுவாங்க. நீங்கள் கூகுள் மீட்டில் பாருங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம். அதுக்கு நான் யாரை சார் தொடர்பு கொள்ளணும்? அதே கால் சென்டர் நம்பர் தான். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா தே ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ், நான் சொல்கிற மாதிரி. ஓகே, இப்போது கம் டு தி சாப்டர். இப்போ நம்ம 3ஆம் நம்பருக்குரிய கேரக்டரை பார்ப்போம். 3ஆம் நம்பரில் இருக்கிறவங்க குருவினுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். அப்போ எப்படி இருப்பாங்கன்னா, ஹைலி ஒரு ப்ரிஸ்டீஜியஸாக இருப்பாங்க. எப்படி? குரு பொறுத்த வரைக்குமே குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹா சொல்கிறாங்க. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஷி குருவேர்மா. சாட்சாத் பரபிரம்மம் யார்? குரு தான். இப்போ இந்த குரு அவருடைய கேரக்டர் 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவங்க இது எல்லாமே குருவினுடைய சொரூபமாக இருப்பார்கள். 3ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் GLS. GLS, G ஃபார் குரு அண்ட் G ஃபார் யூ. 3ஆம் நம்பருக்கு GLS நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த டிஜிட்ஸில் நீங்கள் பேர் வைக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் 21 வருது பாருங்க, கூட்டுத்தொகை 3 வர்ற மாதிரி. அவங்க எப்படி இருப்பாங்க? 2னா சந்திரன், 1னா சூரியன். அப்போது சந்திரனும் சூரியனும் சேர்ந்த காம்பினேஷன். எப்படி இருப்பாங்க இவங்க? கம்பெனியுடைய கோர் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, கம்பெனியுடைய எத்திக்ஸ் இருக்கு இல்லையா, அதை புதுசாக வர்றவங்களுக்கு சொல்லித்தர்றது, கம்பெனி பற்றி வெளிநாடுகளில் போய் பேசுறது, நம்மளுடைய விஷன் மிஷன் பற்றி என்னங்கிறது எடுத்து அந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க இவங்க. ராஜகுருன்னுலாம் சொல்லுவாங்கல்ல, ராஜா இருப்பார், அவர் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரியான ஸ்தானம் இருக்கிறவங்க 21. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரதானமான ஒரு, இப்போ யார் நாட்டை ஆளுகிறார்களோ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அட்வைசர், கம்பெனியோட அட்வைசர் இந்த போஸ்டிங்லாம். இப்போ யார் இருப்பா? 12.
அதே தான் 21. 12 அதே காம்பினேஷன் தான், 21 அதே காம்பினேஷன் தான். சந்திரன் ப்ளஸ் சூரியன் காம்பினேஷன். சார் சந்திரன் சூரியன் சேர்ந்தா அமாவாசை யோகம்னு சொல்லுவாங்களே சார், அதெல்லாம் வேற. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நியூமராலஜி வேற, ஆயுர்வேதம் வேற, சித்தா வேற, யுனானி வேற, அலோபதி வேற. சார் நான் காலைல ஒரு பேராசிட்டமால் சாப்பிட்டேன் சார், அப்படியே தூதுவளை கசாயம் குடிச்சேன் சார், 2 யுனானி எடுத்து வாயில போட்டுக்கிட்டேன் சார், விபரீதம் ஆயிரும். ஏதோ ஒன்றை ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி அடுத்து 30 அப்படின்னா என்ன? 30 சாட்சாத் குரு. குருன்னா என்ன? வேதம் சொல்லித் தரவங்களா இருப்பாங்க, ஸ்கூல் வாத்தியார் அந்த மாதிரி இருப்பாங்க, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க, டியூஷன் கிளாஸ் வச்சு நடத்துகிறவங்களா இருப்பாங்க, அல்லது ஒரு விஷயத்தில் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்காங்க, அதனுடைய மாஸ்டராக கூட இருப்பாங்க. அப்போ சிலம்பம் மாஸ்டர் வருவாங்க. மாஸ்டர்னா சிலம்பம் மாஸ்டர், இதெல்லாம் வேற, அதெல்லாம் செவ்வா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ சண்டக்காரா அது வேற, அந்த டிபார்ட்மெண்ட்டே வேற. அப்போ நீங்கள் யார்? நீங்கள் சாட்சாத் குரு. ரைட். இப்போது லக்கி டேட்டு, அன்லக்கி டேட்டு, நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் நல்லா இருப்பீங்கன்னு போயிடலாமா? அப்போது லக்கி நம்பர் என்னங்கிறத பார்ப்போம். 3ஆம் எண்ணுக்குரிய லக்கி நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 9. 3க்கு 3 அல்லது 5 அல்லது 9. 5னா என்ன? புதன். 9னா என்ன? செவ்வாய். அதே மாதிரி இன்னும் ஒரு லிஸ்ட் நிறைய போகும். 12ஆம் தேதி நல்லா இருக்கும், 14ஆம் தேதி நல்லா இருக்கும், 18, 21, 23, அதே மாதிரி 27, 30 சொல்லிட்டே போகலாம் 100 வரைக்கும். கூட்டுத்தொகை இப்படி புரிஞ்சுக்கணும். கூட்டுத்தொகை 3ஆ இருக்கணும், அல்லது 5ஆ இருக்கணும், அல்லது 9ஆ இருக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். லக்கியான டேஸ் என்ன? உங்களுக்கு 1, 2, 5, 7. இதில் ஒரு 2 டிஜிட் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. 1ஐயும் 2ஐயும் போட்டுக்கோங்க. 1னா சூரியன், 2னா சந்திரன், 5, 7. சூரிய சந்திரர்களுக்கும் குருவுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, ராஜா அண்ட் ராணின்னு வச்சுக்கோங்க, 1 and 2. அவர்களுக்கு குரு தான் அட்வைஸ் பண்ண போறாரு, வேற யார் பண்ணுவார்? வீட்டு பெரியவர்னு வச்சுக்கோங்க குருங்கிறத. 1, 2, 5, 7 லக்கியான தேதிகள். இந்த தேதிகள் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும், இந்த தேதியில் தான் நீங்கள் வந்து புதிய நிறுவனத்துக்கான லைசன்ஸ் வாங்கணும். அந்த மாதிரி என்ன நல்ல விஷயமா இருந்தாலும் இதை வச்சுக்கோங்க. அல்லது இந்த நம்பரில் பிறந்த யாராவது உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க. கான்செப்ட் அவ்வளோதான். அல்லது நான் கிளம்புறேன் சார், மணி 2, போங்க. 1, 2, 5, 7 ஒர்க் அவுட் ஆகும். இதை டைமாக வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் வந்து நம்பராக வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் பர்சனாக வச்சுக்கலாம், எப்படின்னா வச்சுக்கலாம். கிழமைகளில் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே, எல்லாருக்கும் தெரியும், தேர்ஸ்டே, ஃப்ரைடே, மண்டே, சண்டே, 4 நாள் வரும் உங்களுக்கு. இதெல்லாமே நல்ல நாட்கள். இதில் ஃப்ரைடேவை லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து மற்ற 3 நாட்கள் நீங்கள் பிரதானமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக எல்லோ, ஆரஞ்சு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. சரி, இப்போது குருவினுடைய பொதுவான குணங்கள். நீங்கள் பெரும்பாலும் இந்த 3ஆம் நம்பருக்காரங்க குரு என்ன பண்ணுவார்? குரு போய் வேலை செய்வாரா? செய்ய மாட்டார். குரு என்ன பண்ணுவார்? குரு எல்லாருக்கும் கைட் பண்ணுவார். குருவோட வேலை என்ன? அவரோட வேலை ஜிபிஎஸ். ஜிபிஎஸ் என்ன பண்ணுவோம்? வேகமாக போனால் ஸ்பீட் பம்ப் வரும், எது ஈஸியஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட் ரூட்டு அப்படிங்கிறத டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்லி அவங்கள ஜெயிக்க வச்சு சந்தோஷப்படுவார். அவ்வளோதானே தவிர அவர் போய் வேலை செய்ய மாட்டார். அப்போது நீங்கள் ஒரு பள்ளி, கல்லூரி, நிறுவனத்தினுடைய ஹெட்டு போன்ற பதவிகள்லாம் நீங்கள் வகிப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்கள்னு எழுதிக்கோங்க. உங்களுடைய மாதங்கள் அதிர்ஷ்டமான மாதங்கள் மார்ச், செப்டம்பர், டிசம்பர், இந்த 3 மாதமும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்கள். இப்போ நான் சொன்ன தொழில் என்னங்கிறத உங்களுக்கு சொன்னேன். குருனா ஃபினான்ஸுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதங்களில், நான் சொன்ன மார்ச், செப்டம்பர், டிசம்பரில் ஏதேனும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃபினான்ஸ் ரிலேட்டடான கம்பெனி சொல்யூஷன்ஸ், ஃபினான்ஸ் கம்பெனி சொல்யூஷன்ஸ், சில பேர் வந்து பேங்கர்ஸ், பேங்கிங் அட்வைஸ் பண்ணுறவங்க, ஒரு ஓடாத கம்பெனி இருந்தது சார், நான் லோன் வாங்கி கொடுத்தேன், இப்போ நான் வாங்கி கொடுத்த நேரம் நல்லா ஓடுது, அதெல்லாம் உங்களுக்கு கைராசி. நீங்கள் தான் ஃபினான்சியர். உங்கள் கையால் எதை தொட்டாலும் பணம் டபுள் மடங்காக மாறும். காரணம் என்ன? உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய குணம். உங்களுக்கு ஒரு குருனாலே ஃபைனான்ஸ். எத்தனை பேருக்கு தெரியும் குரு இருந்தால் தான் பணம் வரும்? குரு தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். அதனால தான் குருவினுடைய காரகத்துவமாக எதை வச்சுருக்காங்க? தங்கத்தை வச்சுருக்காங்க. காரணம் ரைட். அப்போ போகலாம். இப்போது இந்த மாதங்களில் மார்ச், செப்டம்பர், டிசம்பரில் ஃபினான்ஸ் சொல்யூஷன்ஸ் நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லா வருவீங்க. அடுத்ததாக அதிர்ஷ்டமான ரத்தனங்கள், கனக புஷ்பராகும், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். அதே போலவே எந்த கல்லும் இல்லாத தங்க நகை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எப்படி? நான் நம்பர் 1க்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கும். குருவுக்கு கலப்படம் ஆகாது, சூரியனை போலவே கலப்படம் ஆகாது. வேறு எந்த கல்லும் அது அவரை டாமினேட் பண்ணால் அவர் விரும்ப மாட்டார். அவருடைய ஒரே கல் கனக புஷ்பராகும், அல்லது வெறும் தங்க நகை. அது எங்கே போடணும்? மோதிர விரலில் போடணும், அல்லது ஆள்காட்டி விரலில் போடணும். சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க? தங்கத்தை வாங்கி தங்கத்தை போட்டுக்கிட்டு அதில் ஏதாவது அனிமல்ஸ் மாதிரிலாம் பிரேஸ்லெட் அந்த மாதிரிலாம் போடுறீங்க. குருனா கல்ச்சர்னு அர்த்தம். குருனா பாரம்பரியம்னு அர்த்தம். டோன்ட் ப்ளே வித் சென்டிமெண்ட்ஸ் கூட நீங்கள் ப்ளே பண்ணக்கூடாது. இதை நிறைய பேர் கேட்குற கேள்வி, கோயில் கயிறு வலது கையில் தான் கட்டணும், ஒரு புனிதமான கல் நீங்கள் வலது மோதிர விரலில் தான் நீங்கள் போடணும். இதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. இடது கையில் இடது விரல்லாம் போடாதீங்க. அடுத்ததாக அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், பொன்னிறம். அதிர்ஷ்டமான மலர்கள் முல்லை, சம்பங்கி, அதெல்லாம் தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் குரு வழிபடுறதுக்காக சொல்ல வரேன். அதிர்ஷ்டமான சின்னம், இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து உங்கள் லோகோவா, உங்கள் பிஸ்னஸ் உடைய லோகோவா நீங்கள் வச்சுக்கலாம். என்ன? யானை, புலி,
இந்த இந்த சின்னமெல்லாம் உங்களுடைய சின்னமாக வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். யானை, புலி, தங்க ஆபரணம், ஏதாவது தங்க ஆபரணம் இருக்கிற மாதிரி, தந்தம், இது எல்லாமே நீங்கள் உங்கள் சின்னமாக வச்சுக்கலாம். கஜலட்சுமி உங்களுக்கு ரொம்ப அனுகிரகமான தெய்வமாக இருக்கும். 3ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு கஜலட்சுமியை வழிபட்டுவாங்க. கஜம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படி புரிஞ்சுக்கோங்க. அப்போ அதிர்ஷ்டமான மூலிகைகள் சில பேருக்கு, உங்களுக்கு மட்டும்தான் இது நான் சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் பண்ணி ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன அப்படின்னா, சிவனார் வேம்பு அப்படின்னு ஒரு மூலிகை, சிவனார் வேம்பு. அதை நீங்கள் கோயில்களுக்கு வாங்கி தானம் பண்ணுறது, அல்லது அந்த சிவனார் வேம்பு அந்த அந்த செடி, அந்த மூலிகையை வீட்டில் வச்சுக்கிறது 3ஆம் நம்பருக்காரங்களுக்கு கண்கண்ட பரிகாரமாக இருக்கும். அடுத்த அதிர்ஷ்டமான யந்திரம் ஸ்ரீசக்கரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச நோன் விஷயம் ஸ்ரீசக்கரம். இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை சொல்லிடுறேன். ஸ்ரீசக்கர ஹோமம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸ்ரீசக்கரத்தை பிரதானம் பண்ணி ஸ்ரீசக்கர ஹோமம் பண்ணுறது ரொம்ப 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 சூப்பர். உங்களுக்கு அதை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி, ரைட். இப்போ அடுத்ததாக 3ஆம் நம்பரை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் என்னென்ன. உங்களுடைய கூட்டாளிகள் நண்பர்கள் என்னவா இருக்கலாம்? 3, 12, 21, 30, 18, 27 இதெல்லாம் இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம். உங்களுடைய எதிரிகள் யார்? உங்களுக்கு யாரை பிஸ்னஸில் சேர்த்துக்க கூடாது? நம்பர் 1, நம்பர் 6, நம்பர் 8. இந்த ஏன் என்ன கான்செப்ட் என்றால், உங்களுக்கு 6ஆம் நம்பருங்கிறது என்ன? சாட்சாத் சுக்கிரன். சுக்கிரன் உங்களுக்கு ஆகாது. நீங்கள் தேவகுரு பிரகஸ்பதி, அவர் அசுரகுரு சுக்ராச்சாரியார் என்பதால் அது உங்களுக்கு செட்டே ஆகாது. அதே மாதிரி சனி உங்களுக்கு ஆகாது. சனி உங்களுக்கு ஜென்ம எதிரியாக இருப்பார். காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு வைப்பு, அவர் ஒரு வைப்பு. அடுத்தாக திருமண வாழ்க்கை. 3ல் பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், 9ல் பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது 2ல் பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் 2? ஏன் 2 உங்களுக்கு பிடிக்கும்? ஏன்னா 2னா சந்திரன், சந்திரன்னா கடகம், கடகத்தில் குரு உச்சம். 2 உங்களுக்கு பெஸ்ட்டாக ஆப்டாக இருக்கும். அடுத்ததாக நோய்கள்னு பார்த்தா உங்களுக்கு என்ன வரும்? பெரும்பாலும் ஸ்கின் இஷ்யூஸ். ஏன்னா சுக்கரன் தான் உங்களுக்கு இனிமையாச்சே. ஸ்கின் இஷ்யூஸ் வரும். வயிற்று வலி, மூச்சு பிடிப்பு, இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு. பெரும்பாலும் உங்களுக்கு வந்து கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய வரும். குழந்தை தாமதித்து பிறக்கிறது போன்ற விஷயங்கள்லாம். அடுத்து தொழில்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தொழில், புத்தகம் நீங்கள் பண்ணுறது, அதாவது வந்து நீங்கள் ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி தருவாங்க. இந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா புத்தகம் அல்லது பைண்டிங் பண்ணி தருவாங்க, அச்சடித்து தருவாங்க. நோட்டீஸு, பிரிண்ட்டு, கல்யாண பத்திரிக்கை, அந்த மாதிரியான சுபமான விஷயங்கள், அல்லது சில பேர் ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி பண்ணி தருவாங்க. அதெல்லாம் இந்த படிப்பு சார்ந்த எல்லா விஷயமும். அடுத்து பேராசிரியராக இருப்பீங்க, மேலாளராக இருப்பீங்க. நான் சொல்கிற சக்கரத்தை எழுதிக்கோங்க. இதான் வந்து மெயினு. என்ன அப்படின்னா 10, 5, 12, 10, 5, 12, 11, 9, 7 2வது ரோல 10, 5, 12, 2வது ரோல 11, 9, 7 3வது ரோல 6, 13, 8 6, 13, 8 இந்த 3த்தையும் அந்த ஒரு எழுதி தினமும் பார்த்து வாங்க. இது தினமும் பார்த்து வாங்க. அதிர்ஷ்ட மாதிரி நிறம் வந்து மஞ்சள் கலர். உங்களுக்கு வந்து ஓம் ஜ்ரம் ஜ்ரீம், ஓம் ஜ்ரம் ஜ்ரீம் ஜ்ரோம் ஷக் குரு ஸ்வாஹா. இது சார் வரல சார், விட்டுருங்க. ஓகே, விட்டுருங்க. அப்போது கல்லாலின் புடையமர்ந்த ஆரங்க முதற் கற்ற கேள்வி வல்லாறுகள் வாக்கியறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த பதிகம் படிக்கிறது. அதுவும் இல்லையா, குரு பிரம்மா குரு விஷ்ணு சொல்லி வணங்குறது ரொம்ப நல்லது. பெரும்பாலும் நீங்கள் வியாழக்கிழமை யாருக்காவது சுமங்கலிகளுக்கு குங்குமப்பூ நன்கொடையாக, யாருக்காவது தானமாக குங்குமப்பூ கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதனால தான் குழந்தை கர்ப்பிணிகள் குங்குமப்பூ சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் குங்குமப்பூ, அந்த குழந்தை பிறப்பு, அது ரிலேட்டடான விஷயங்கள், அதை நீங்கள் கொடுக்கலாம். அல்லது மஞ்சள் கொம்பு வச்சு கொடுக்கலாம். ஸ்வர்ணதானம் உங்களுக்கு ரொம்ப சூப்பர். கோதானம் அதை விட சூப்பர். பணம் இருக்கிறவங்க பண்ணலாம். 1 கிராம் தங்கம் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெரிய 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 தானம். அது மாதிரி பசுமாடு நீங்கள் தானம் பண்ணுறது பெரிய தானமாக இருக்கும். நீங்கள் ருத்ர அபிஷேகம் பண்ணணும். 5 முக ருத்ராட்சம் நீங்கள் அணிஞ்சிக்கணும். 5 முக ருத்ராட்சம் இதெல்லாம் பண்ணணும். இதில் வந்து சுந்தர காண்டத்தில், நான் சொல்கிறது அப்படி பாருங்கள், சுந்தர காண்டத்தில் 11வது காண்டம், சுந்தர காண்டத்தில் 11வது காண்டம் அட்டானா ராகம், அட்டானா ராகத்தில் இருக்கும். அதை நீங்கள் கேட்பது மிகவும் சிறப்பு. இதெல்லாம் வந்து அந்த குருவினுடைய கேரக்டர்ஸ், ரைட். பொதுவாக இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா, குருவுக்கு என்னென்ன சிறப்பு, 3ஆம் நம்பருக்காரங்க எப்படி இருப்பாங்க. 3ஆம் நம்பர்னாலே பெரும்பாலும், நான் இன்னொரு தடவை சம்மரைஸ்டாக சொல்கிறேன், 3ஆம் நம்பருக்காரங்க பெரும்பாலும் இன்னொருவருக்கு சொல்லித் தருவதை பிரதானமான பணியாக கொண்டிருப்பார்கள். 3ஆம் நம்பருக்காரங்க எப்போவுமே அவர்கள் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர் போன்ற பதவிகள் இருப்பீங்க. புக்கு, ஸ்டேஷ்னரிஸ் போன்றவர்கள்லாம் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸாக வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஜென்ம எதிரி யாருன்னா 8ஆம் நம்பர் உங்களுக்கு செட் ஆகாது, 6ஆம் நம்பர் உங்களுக்கு செட் ஆகாது. அப்போது 6ஆம் நம்பருக்குரிய சில்வர் கலர் உங்களுக்கு செட் ஆகாது, ஒயிட் கலர் உங்களுக்கு செட் ஆகாது, வெள்ளி பிளாட்டினம்லாம் நீங்கள் போடாதீங்க, செட் ஆகாது. ஐடி சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் பண்ணாதீங்க, செட் ஆகாது. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் கூட்டாளி நம்பர் உங்களுக்கு சொன்னேன், எதிரிகள் நம்பர் உங்களுக்கு சொன்னேன். 1, 5, 9 அதெல்லாம் இருக்கிற மாதிரி, 1, 5, 9 இருக்கிற மாதிரி
வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. 5 ரொம்ப ப்ரிஃபரபிள். காரணம் என்ன அப்படின்னா, புதன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேச்சு திறமை. நீங்கள் வாத்தியார் இல்லையா, ஒரு விஷயத்தை எளிமையாக சொல்லித்தரதில் உங்களை அடிச்சுக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ பெரும்பாலும் நீங்கள் வழிபட வேண்டியது தட்சிணாமூர்த்தி மாதிரி, ஹயக்ரீவர் மாதிரி, ஒரு ஆச்சாரிய முகேனான்னு பேர், அதெல்லாம் நீங்கள் வழிபடலாம். ஸோ இதெல்லாம் தான் 3ஆம் நம்பர்காரங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். பெரும்பாலும் நீங்கள் வேலையை விட்டுடுறீங்க. 3ஆம் நம்பர்காரங்க நல்லா வளர்ந்து மேலே வந்தவங்க வேலையை அப்படியே விட்டுடுறீங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் சர்வீஸ் மாதிரி நீங்கள் ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்கிறது, சொல்லிக் கொடுக்கறது, டியூஷன் சென்டர்ஸ், இந்த பயிற்சி முகாம்கள் இதெல்லாம் எடுக்கிற ஆளாக மாறிடுங்க. அனுபவத்தில் நீங்கள் யார்கிட்டையும் வேலை செஞ்சு நாங்கள் பார்க்கறதில்ல. 3ஆம் நம்பர்காரங்க இப்படி தான். பெரும்பாலும் உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிப்பதில்லை. அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். காரணம், பெரும்பாலும் நீங்கள் ஒரு தபஸ்வி மாதிரி தான். நீங்கள் ஒரு டிட்டாச்மெண்ட், தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு கல்ச்சரை மிஸ் பண்ணுற, கல்ச்சருக்கு உங்கள் பாரம்பரியமான விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் மாடர்னான விஷயங்கள், மாடர்ன் ஃபுட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கும். சார் நான் சொல்கிறது மாடர்ன் ஃபுட்ஸுக்கே இந்த கதி. பாரம்பரியம் மட்டும்தான் உங்களுக்கு மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து இது சரி பண்ணணும்னா என்ன செய்யலாம்? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஸ்ரீ சக்கர ஹோமம் பண்ணுறது மட்டும்தான் இவர்களுக்கான பெஸ்ட்டு வழி. அல்லது ருத்ர ஹோமம் பண்ணலாம், ஸ்ரீ சக்கர ஹோமம் பண்ணலாம். ஸ்ரீ சக்கரம்னா ஸ்ரீ சக்கரத்தை அப்படியே யந்திரமாக வரைந்து அதில் வந்து அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி ஸ்ரீ சக்கர சூக்தங்கள்லாம் வரிசையாக சொல்லி ஸ்ரீ சூக்தம்லாம் ஒன்று, ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரதரஸ்ரஜாம் வேறு லக்ஷ்மி ஆவாகனம் பண்ணி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். லக்ஷ்மி குபேர பூஜை உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். லக்ஷ்மி குபேர ஹோமம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். நான் எங்கே சார் போகிறது, ஸ்ரீ சக்கரத்துக்கே எனக்கு கஷ்டம், சின்னதாக ஒரு டாலர் தான் சார் கொடுக்குறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி வரைஞ்சி பண்ணுறதெல்லாம் கஷ்டம் சார். இருக்கவே இருக்குது ஐபிசி பக்தியினுடைய ஐயர் சர்வீஸ். ஸ்ரீ சக்கர ஹோமம் பண்ணணுன்னு சொன்னாங்கன்னா ஆன்லைன் மூலியமாகவே வெளிநாட்டை சேர்ந்தவர்களோ, சில பேர் இங்கே உள்ளூரில் கேட்குறவங்க கூட இருக்கீங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணி பண்ணுவாங்க. நீங்கள் பை ஆன்லைன் யூ கேன் கனெக்ட், அதற்கு உரிய ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும் போன்ற விஷயங்கள். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3ஆம் நம்பர்காரங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். பொறுமையாக தான் முன்னுக்கு வருவாங்க. நிதானமான நிலையான வருமானங்களில் இன்ட்ரெஸ்டடு. நீங்கள் இன்ட்ரோடே பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரே நாளில் என்ன பெரிய ஆளாகிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மட்டும் தான். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா வரும். நிலையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அப்போ நீங்கள் கீழே வீட்டுக்கு இந்த நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5ஆம் நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸ்ரீ சக்கர ஹோமம் வேண்டுமா, குரு சம்பந்தப்பட்ட ஹோமங்கள் வேண்டுமா, ருத்ர ஹோமம் வேண்டுமா, ருத்ர பாராயணம் வேண்டுமா, எதை கேட்டாலும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அல்லது என்னிடம் ஜோதிடம் பார்ப்பவர்கள் டைரெக்டாக இந்த நம்பரில் டக்கல், எக்ஸ்பிரஸ் டக்கல் நிறையா ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. உடனடியாக அடுத்த 5ஆம் நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே, இதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு QR கோடு ஒன்று டிவிலையோ மொபைல்லையோ போயிட்டுருக்கோம். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் பதிவுகளோட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. தினசரி எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கப்படும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உனது பெயரை சூட்டுவோம். கணேசனே முக்தி தரும் விநாயகனே, பார்வதிக்கு தலை மகனே, எங்கு வாழ வைக்கும் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.